வெற்றி பெற்ற சிம்மராசிக்காரங்க யாராவது கேளுங்க, உழைச்சு வெற்றி பெற்றேன்பாங்க. உட்கார்ந்திருந்து வெற்றி பெறுவதெல்லாம் சிம்மராசிக்கு பழக்கமே கிடையாது. உழைப்பினால் உயரக்கூடிய அற்புதமான மனிதர்கள்ங்க நாங்க சிம்மராசிக்காரங்க. அந்த சிம்ம ராசியில தான் இப்போ வந்து சந்திர கிரகணம் நடைபெற போகிறது. கதாநாயகரே நாங்க தான். சிம்ம ராசியில தான் சந்திர கிரகணம் நடக்க போகுது. சிம்ம ராசியில தான் பூர நட்சத்திரம். அந்த பூர நட்சத்திரத்தில் தான் இப்போ கேது கிரகஸ்தம் பூரண சந்திர கிரகணம் நடக்குது. சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அந்த கிரகண சாந்தி கண்டிப்பா செய்துக்கிடணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய், கோயிலுக்கு பக்கத்தில் எங்க நதிக்கரைகளில் எங்க ஐயர் இருக்காரோ அங்க போய்கிட்டு கிரகண சாந்தி பண்ணணும்னு சொல்லுங்க, சாந்தி செய்து விட்டுருவாங்க. கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க பண்ணிக்கிடணும். சிம்மராசிக்காரங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் பிடிக்கிறதுனால சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்குமே கிரகணம் பிடிக்குதுன்னு அர்த்தம். பூரம் மட்டும் இல்ல, மகம் உத்தரம் 3 பேருக்கு கிரகணம் பிடிக்குது. சிம்மராசியில பிறந்த அவ்வளவு பேரும் கிரகணம் முடிஞ்ச உடனே கிரகண தர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தர்ப்பணம் செய்திருங்க. கிரகணத்துக்குரிய சாந்தி செய்ய வேண்டியவங்க கிரகண சாந்தி செய்திருங்க. ரொம்ப முக்கியம். சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பெரிய நன்மை நடக்கும்னா, உங்க வீட்டுல திருமண தடை இருந்தா இப்ப குடும்பத்துல கல்யாண விஷயம் ஒண்ணு கூடி வரப்போகுது.